வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி புத்தகம். முதல் பாடம் உலகெல்லாம் தமிழர்கள். முதல்ல பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க, இதை படித்து பாருங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் பின்னாடி கொடுத்துருக்காங்க. படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 95 இலங்கை என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து விடையளிக்க. முதல் கேள்வி பாருங்க. ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோவில் கோணேஸ்வரம் கோவில். இரண்டாவது கேள்வி, தமிழர்கள் இலங்கைக்கு செல்ல காரணம் தேயிலை தோட்ட வேலைக்காக. மூன்றாவது கேள்வி, தமிழ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டுள்ள வெளிநாடு இலங்கை. நான்காவது கேள்வி, கோணேஸ்வரம் கோவிலின் சிறப்பு 1000 தூண்கள். ஐந்தாவது கேள்வி, தவறான இணையை தெரிவு செய்க. இதில் ஈயனா பாருங்கள், இலங்கை ஜொக்கூர் பாலம், இதுவும் தவறாக இருக்குது, இதை டிக் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூரில் தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்களாக உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்துக்கு பொருத்தமான பெயரை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜொக்கூர் பாலம், புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல், மாரியம்மன் கோவில், கல்லாங் விமான நிலையம், செம்பவாங் கப்பல் கட்டும் தளம். பணத்தாள்களை உற்று நோக்கி தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகளை வட்டமிடு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பணத்தாளை பாருங்கள். இங்கே நம்ம வட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மொரீசியஸ், இந்த நாடுகளோட பெயர்களை எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதிக்கணும். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 96 மலேசியா என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்டது? 2000. இரண்டாவது கேள்வி, மலேசியா தமிழ்நாடு இடையிலான வணிக உறவை குறிக்கும் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் பெயர் லிக்கோர். மூன்றாவது கேள்வி, மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை தைப்பூசம். நான்காவது கேள்வி, கெடா மாநிலம் தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடாரம். ஐந்தாவது கேள்வி, எண்ணிக்கை அடிப்படையில் மலேசிய நாட்டு மக்கள் தொகை குறித்த சரியான வரிசை எது? மலாயர்கள், சீனர்கள், தமிழர்கள். இதுதான் சரியானது. நில வரைபடத்தில் இருந்து நாணயங்களிலோ பயிற்று மொழிகளிலோ அலுவலக மொழிகளிலோ தமிழை கொண்டிருக்கும் நாடுகளின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை பாருங்கள். மேலே சொன்னது போல் நாணயங்களிலோ மொழிகளிலோ அலுவலக மொழிகளிலோ தமிழை கொண்டிருக்கும் நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நாடுகள் பெயரை மட்டும் எடுத்து கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரீசியஸ். இதே போல் நீங்களும் எழுதிக்கிங்க. நாடுகளுக்கு உரிய சிறப்புகளை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக தமிழ் மாநாடு, அஞ்சல் அருங்காட்சியகம், பத்துமலை முருகன் கோவில், மக்கள் தொகையில் 10 விழுக்காடு தமிழர்கள், போர்ட் லூயிஸ், தைப்பூசம். இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. மலேசியா, அதில் பாருங்கள், தைப்பூசம், உலகத்தமிழ் மாநாடு, பத்துமலை முருகன் கோவில். மொரீசியஸ், அதில் மக்கள் தொகையில் 10 விழுக்காடு தமிழர்கள், அஞ்சல் அருங்காட்சியகம், போர்ட் லூயிஸ். இந்த மாதிரி பிரித்து அதை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதிக்குங்க. வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாணயங்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடு மொரீசியஸ். இரண்டாவது கேள்வி,
சர் தாமஸ் ராம்போர்ட் ராபில்ஸ் என்பவரால் நவீனமயமாக்கப்பட்ட நாடு? சிங்கப்பூர். மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த நாட்டில் தமிழ்மொழி ஒரு பயிற்று மொழியாக உள்ளது? மலேசியா. நான்காவது கேள்வி, இலங்கையின் தலைநகரம்? கொழும்பு. ஐந்தாவது கேள்வி, ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோணேஸ்வரம் கோவில் எங்குள்ளது? இலங்கை. ஆறாவது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள் எந்த 2 வெளிநாடுகளில் தமிழ் அலுவலக மொழியாக உள்ளது? மலேசியா, இலங்கை. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படித்து பாருங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் அடுத்த பக்கத்தில் வருது. ஏழாவது கேள்வி, பண்டைய காலங்களில் கடல் பயணங்கள் மேற்கொண்டதற்கான காரணமாக மேற்கண்ட பத்தியில் குறிப்பிடப்படாதது எது? இயன்னா உணவுப் பொருளை சேகரித்தல். எட்டாவது கேள்வி, இந்தியாவுடன் அதிக வாணிக தொடர்பு கொண்டிருந்த நாடு எது? கிரேக்கம். ஒன்பதாவது கேள்வி, ஓராண்டில் எத்தனை கப்பல்கள் இந்தியா கிரேக்கம் இடையே சென்று வந்தன? 100. பத்தாவது கேள்வி, கடல் வாணிகத்தில் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்? சங்ககால தமிழ் அரசர்கள். அடுத்து மாதத்தெருவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பாருங்கள். இது தொடர்பான கேள்விகள் கீழே வந்திருக்குது. முதல் கேள்வி பாருங்கள், மலேசியா நாட்டில் உள்ள சுற்றுலாத்தலம் எது? பத்துமலை முருகன் கோவில். இரண்டாவது கேள்வி, அஞ்சல் அருங்காட்சியகத்தை பார்வையிட எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும்? மொரீசியஸ். மூன்றாவது கேள்வி, இலங்கை நாட்டில் பார்வையிடப்படும் சிறப்புமிக்க கோவில் எது? கோணேஸ்வரம் கோவில். நான்காவது கேள்வி, ஜொகூர் பாலத்தை பார்க்க வேண்டுமெனில் செல்ல வேண்டிய நாடு எது? சிங்கப்பூர். ஐந்தாவது கேள்வி, உனக்கு தெரிந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் வசிக்கும் நாடுகளின் பெயர்களை எழுதுக. இந்த கேள்விக்கு பதில் நீங்களாகவே உங்களுக்கு தெரிந்த நாடுகள் பெயரை எழுதிக்கலாம்.